السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அழிச்சூற்றை நழுவாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபீல் அவல் மாதத்தில் நாம் 9வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு அவனுக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அந்த குறிக்கோளிலே அவன் முயற்சி செய்து வெற்றியும் கொள்கிறார். ஆனால் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமா சொன்ன மக்களாக இருக்கிறார்களோ அவருடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே நாம் அல்லாஹுடைய ரிலாவை எப்படி அடைந்து கொள்வது, சொர்க்கத்தை நாம் எப்படி அடைந்து கொள்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை நாம் எப்படி அடைந்து கொள்வது. ஏனென்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே நாம் சொர்க்கம் செல்வதற்கு மிக உறுதுணையாக இருப்பது யார் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய ஷஃபாத்தின் அடிப்படையிலே சில மக்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே உலகமே நோக்கமாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் நாளைக்கு மறுமை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய நோக்கங்கள் அனைத்துமே உலகம், மனைவி மக்கள், நம்முடைய வீடுகள், நம்முடைய வியாபாரங்கள், இதிலேயே நம்முடைய கவனங்களை செலுத்தி இதன் பக்கமே நம்முடைய முஹப்பத்தை, பிரியத்தை நாம் அதிக வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் பாவி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவு பிரியம் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், அல்லாஹின் மீது நாம் எந்த அளவுக்கு நேசம் கொள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சூரா தௌபாலை சொல்லி காட்டுவான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅத்தியல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பார்த்து சொல்கின்றான், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களோட உடன் பிறந்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியரும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் நஷ்டத்திற்கு நீங்கள் அஞ்சக்கூடிய வியாபாரங்களும் நீங்கள் விரும்பக்கூடிய வசிப்பிடங்களும் இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா 8 விஷயங்களை சொல்லி காட்டுவான். இவைகளெல்லாம் அல்லாஹ்வை விட, அவனை தூதரை விட,
அவன் பாதையிலே ஜிஹாத் செய்வதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானதாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விட இவை அனைத்தும் உங்களுக்கு விருப்பமாகிவிட்டால், அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை, அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்கும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குற்றம் புரிய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான், அவர்கள் ஃபாசிகீன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு உலகத்துல வாழும் பொழுது நாம் இதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அழகா 8 விஷயங்களை சொல்லி காட்டுவான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள், நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரங்கள் நஷ்டமாகிவிடுமோ என்று அஞ்சக்கூடிய வியாபாரங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் கட்டி வைக்கக்கூடிய வீடுகள், இதையெல்லாம் நீங்கள் பிரியம் கொள்கிறீர்கள் அல்லவா? இதை விட யார் அல்லாஹ்வை பிரியம் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதை யார் பிரியம் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். மற்றொரு இடத்திலே பார்க்கின்றோம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இதை விட நமக்கு என்ன வேணும்? அல்லாஹ் தஆலா உங்களை பிரியப்பட வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொண்டால், துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொண்டால் என்ன செய்யுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியம் கொள்வான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்கள் நபியை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றினால், நபி மீது நீங்க பாசம் வைத்தால், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வேணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நாம் பிரியம் கொள்ளக்கூடிய மக்களாக, அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களாக நாம் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் வைத்தால் மட்டும்தான் இந்த அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நாம் பெற முடியும். கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வல்லாஹி فوالذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், எனது உயிர் எவனுக்கு கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தையும் அவரது மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராக ஆகும் வரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய குடும்பத்துல எல்லாரையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பிரியம் வைத்தால் மட்டும்தான் நாம ஈமான் கொண்ட மக்கள். நம்முடைய குடும்பத்தை மட்டும் நாம் ஈமான் கொண்டவர் அல்ல, நம்முடைய வியாபாரத்தை மட்டும் ஈமான் கொண்ட மக்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டு அவர் மீது அளவு கடந்த பிரியம் வைத்தால்தான் ஈமான் கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முஃமின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யார் எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் வைக்கின்றார்களோ. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஈமான் இந்த அளவுக்கு இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்தி பேசினால், யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனம் நோகும்படி பேசினால், அவருடைய பேசுறவருடைய காட்சியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தால் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன் என்று சொல்வார்கள். யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கை நீட்டி பேசினாலோ, சங்கடப்படுத்துற மாதிரி பேசினாலோ, எப்போதுமே பக்கத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்க. ஏதாவது பேசிட்டாக்கா உடனே வாழ உரிவாங்க. யார ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன், அந்த முனாஃபிக்கின் கழுத்தை என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையோடு கோர்த்து போயிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என் குடும்பத்தை விட என்னுடைய செல்வங்களை விட உங்களை நான் அதிகம் நேசிக்கின்றேன் என்று சொன்னார். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ரொம்ப கண்காணிக்கக்கூடியவங்க, யாராவது ஏதாவது பேசினா தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உமர் சொல்றாங்க, என் சொத்துக்களை விட என் குடும்பங்களை விட உங்களை நான் அதிகம் நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க, யா உமர், நீங்கள் பரிபூர்ணமான முஃமின் நீங்க ஆகலன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், என் உயிரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான், உமரே, இப்போதான் நீங்கள் பரிபூர்ணமான முஃமினா நீங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்களை நேசிக்கின்றோமோ, நாம் எந்த அளவுக்கு நம்ம செல்வங்களை நேசிக்கின்றோமோ, நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கின்றோமோ, அதை விட, ஏன் நம் உயிரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் மட்டும்தான் நாம் பரிபூர்ணமான முஃமினாக முடியும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே கேட்கப்பட்டுச்சு, உங்களுடைய அந்த பிரியம், அந்த அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்படி இருந்தது என்று சொல்லி கேட்கக்கூடிய நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், எங்களுடைய சொத்துக்கள், பெற்றெடுத்த மக்கள், அன்பு அன்னைமார்கள் எல்லாத்தையும் விட கடுமையான தாகத்தின் பொழுது கிடைக்கும் குளிர்ந்த நீரை விட எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரியமானவர்கள் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியத்தோடு இருக்க வேண்டும் என்று விளங்குகிறது. எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசத்தின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக, அந்த மரியாதையின் காரணமாக, மரியாதை கலந்த பயத்தின் காரணமாக சில கேள்விகளை கேட்க மாட்டாங்களாமா. எதா கேட்டு எதா தப்பாயிருமோ என்பது அப்படியே அஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் புடவை எல்லா சஹாபாக்கள் இருப்பாங்க. யாராவது கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு ஆசைப்படுவாங்களாமா. அப்ப எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, யாராவது கிராமவாசி வரமாட்டாரா? ஏன்னா அதிகமான ஹதீஸ்ல பாருங்க, எக்கு தப்பா கேட்கிற ஆள் எல்லாமே கிராமவாசியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எப்படி பேசுறது தெரியாது, டக்குனு இதாக கேட்டுருவாங்க. அதை கேட்டுட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொன்னா சஹாபாக்கள் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவங்க கேட்கறதுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா ஒரு பயம், மரியாதை கலந்த பயம். எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்களாம். அப்படி உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் கியாமத்தை பத்தி அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அவ்வளவு ஆசையா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்கும் போது எதையாவது கேள்வி கேட்கலாமான்னு சஹாபாக்களுக்கு ஆசை வரும்போது, இருந்தாலும் அந்த பயம் தடுக்கும். அந்த நேரத்துல ஒரு கிராமவாசி வேகமா எந்திரிச்சாரு. மத்தாசா அப்படின்றாரு. கியாமத் எப்போது வரும்னு கேட்டார். அவங்களுக்கு கிராமவாசிகள் தான் தெரியாத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பேச்சு தொடர்றாங்க. மறுபடியும் பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த கிராமவாசி மறுபடியும் மத்தாசா, எப்போது கியாமத் வரும்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல பேசிட்டே இருக்காங்க. சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வரல, தப்பா எதுவும் கேட்டுட்டாரோ. மூணாவது தடவை கேட்டாங்க. கேட்டதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பின்னால, யாரப்பா கியாமத்தை பத்தி கேட்டது, யார் கேட்டது அப்படின்னு அந்த கிராமவாசி தெரிச்சா, நான் தான் கேட்டேன், யார் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கியாமத்தை பத்தி கேட்டுட்டீங்க, அதற்காக வேண்டி நீங்க என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கியாமத்தை கேட்டீங்களா இல்லையா? சொர்க்கம் நரகத்தை பத்தியே உங்களுக்கு நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். அதற்காக வேண்டி நீங்க என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கிராமவாசி சொன்னார், யார சொல்லலாம், அப்படி ஒண்ணு என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஃபர்லான வணக்கங்களை தவிர நஃபிலான வணக்கங்கள் என்கிட்ட எதுவுமே கிடையாது. நஃபிலான நோன்புகள் என்கிட்ட கிடையாது. நஃபிலான சதக்கா போன்ற அமல் கிடையாது. என்ற நஃபிலான வணக்கங்கள் எதுவுமே கிடையாது யார சொல்லலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது. என்னன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் அதிகம் நேசிக்கின்றேன் என்று சொன்னார் அந்த மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு வார்த்தை தான் சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். கேள்விக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, காத்து கொண்டிருந்தவங்க, ஒரு சாதாரண ஒரு கிராமவாசி கேட்ட அந்த கேள்வியின் காரணமாக சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் சொன்னா, குஃபுர்ல இருந்து ஈமான் வந்ததுக்கு பின்னால் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் கொண்டால் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்துருச்சு.
சொன்னாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அதற்கு பின்னால நான் அபூபக்கரை பிரியம் கொள்கிறேன், நான் உமரை பிரியம் கொள்கின்றேன், நான் உஸ்மானை பிரியம் கொள்கிறேன் என்று சொன்னால் யார் யாரை பிரியம் கொள்கிறார்களோ அவர்களுடன் நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் அல்லவா. நான் ரசூலை நான் பிரியம் கொள்கிறேன், அவருடைய தோழரான அபூபக்கரை பிரியம் கொள்கிறேன், அவருடைய தோழரான உமரை நான் பிரியம் கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்ப நாளைக்கு நம்முடைய அமல்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. நாம் செய்யக்கூடிய ஃபர்லான அமல் நான் சொல்ல வரல, மற்ற நஃபிலான வணக்கங்கள் அதிகம் இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் அதிகம் பிரிவு கொண்ட மக்களாக இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பீர்கள். கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய ஈமானையும் இந்த உலகத்துல கூட எல்லாருடைய ஈமானையும் ஒரு தராசுல வச்சுன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் தான் கனமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவங்க. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நம்ம ஹிஜ்ரத்துக்கு செல்லக்கூடிய நாள் ஹிஜ்ரத்துல வந்துரும், அப்படி வந்துட்டா நான் உங்களை வந்து அழைக்கிறதுக்கு வருவேன், இரவு நேரத்தில் நான் வருவேன், அப்ப நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட? அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எந்த அளவுக்கு பிரியமா இருக்கான்னு பாருங்க. அப்படின்னு நாட்கள் ஓடுது. ஹிஜ்ரத்துடைய அந்த அழைப்பு வந்துருச்சு, அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல அபூபக்கர் வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல சரி அபூபக்கர் தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. ரெடியா உட்கார்ந்துருக்காங்க அபூபக்கர். அவர்களுக்காக வேண்டி 2 குதிரைகள் ஒட்டகங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்குது. ஹிஜ்ரத்து போறதுக்காக வேண்டி ஜாமான்கள் எல்லாம் பூட்டிய நிலையில இருக்குது. அபூபக்கர் ரெடியா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, என்ன அபூபக்கரே நீங்க தூங்கலையா? யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு தடவை சொன்னீங்க ஞாபகம் இருக்குதா, நான் வருவேன், ஹிஜ்ரத்துக்கு நம்ம போக நீங்க தயாரா இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? அன்னையிலிருந்து இன்று வரை நான் தயாராக இருந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக வேண்டி நான் காத்து கொண்டிருக்கலாம், எனக்காக வேண்டி நீங்கள் காத்து கொண்டிருக்கூடாது யார சொல்லலாம். என்று சொன்னால் அப்படி நீங்கள் காத்தால் நான் பாவியாகிவிடுவேன் அல்லவா. ஆகையின் காரணமாக உங்களுக்காக வேண்டி அன்றிலிருந்து இன்று வரை இரவு நான் தூங்காமல் நான் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்போது வருவீர்கள் எப்போது வருவீர்கள் என்று சொல்லி இன்று வந்துவிட்டீர்கள், நான் தயாராகிவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அளவு கடந்த பிரியம் வைத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னாக்கா, மரணத்துடைய நேரம் இருந்துச்சு, சக்கராத்துடைய நேரம். அந்த நேரத்துல அவருடைய மனைவி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வந்த கவலையே, எனக்கு வந்த கவலையே, என்னுடைய கணவருக்கு உயிருடைய அந்த சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு என்பதை அழுது கொண்டிருக்கும் பொழுது ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு வந்த சந்தோஷமே, எனக்கு வந்து சந்தோஷமே சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சொன்னாங்க, நான் சீக்கிரம் என்னுடைய நபியை நான் பார்க்க போறேன். என்னுடைய மௌத்து வந்துருச்சு சொன்னா, நான் மௌத்தா போயிட்டு சொன்னா என்னுடைய நபியை நான் பார்க்க போறேனே, நான் தயாராகிட்டேனே, எனக்கு அதுதான சுப செய்தியே, என்னுடைய ரசூலை நான் பார்க்க போகிறேனே என்பதாக மரணத்துடைய நேரத்தில் கூட மரணத்தை விரும்பிய சஹாபாக்கள் இருந்தாங்க. எனக்கு மரணம் வர வேண்டும் ஏன்னு சொன்னா என்னுடைய ரசூலை நான் பார்க்க போகிறேன். அந்த அளவுக்கு பிரியம் கொண்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யாரிடத்திலே 3 தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் தான் ஈமானுடைய உச்சகட்டத்தை அடைந்து விட்டார்கள், ஈமானுடைய சுவை அறிந்தவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் யார் ஒருவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவர் ஈமான் பரிபூர்ணமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமானது சொன்னார்கள். அதே போன்று நெருப்பில் வீசப்படுவதை நீங்கள் வெறுப்பது போன்று நிராகரிப்புக்கு நீங்கள் திரும்பி செல்வது, நீங்க திரும்பி செல்வது இருக்கிறது, அது வெறுப்பது அல்லாஹ் பெரிய ஈமானை உயர்ந்தது என்று சொன்னாங்க. 3 விஷயங்கள், அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் யார் நேசித்தால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமானது. அதே போன்று ஒரு மனிதன் நாம் பிரியப்படுகிறோம், அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்பட்டால் ஈமான் பரிபூர்ணமானது. அதே போன்று நெருப்பில் வீசப்பட்ட விடுவதை நாம் எப்படி வெறுக்கிறோமோ அதே போன்று ஈமான் உள்ள ஒரு மக்கள் குஃப்ரின் பக்கம் போய்விடக்கூடாது. இந்த 3 விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமான் பரிபூர்ணமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்களும் நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு பிரியமா இருந்தாங்க. அதே போல பிரியமான சஹாபாக்களுக்காண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு மனிதர், அவர் பேர் அப்துல்லா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே வந்தாங்கன்னா ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது அவங்க அழகா சிரிப்பு ஊட்டுவாங்க, ரசூலா சிரிப்பாங்க. ஆனா அவருக்கு என்ன பழக்கம்னு சொன்னா பெரும்பாலும் மது அருந்திடுவார். மது அருந்திட்டு வருவார். ஆனா அதுக்கு அடியும் வாங்கிடுவார். வருவாரு, மது அருந்திட்டு வந்துருவாரு, போதையா இருக்குதுங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, மது அருந்திட்டு வந்திருக்கிறாரு, சட்டம் ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டதுக்கு பின்னால. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சரி வந்துட்டாரு அவர் அடிக்கப்பா அப்படிம்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பேரிச்சம்பழம் மட்டை இருக்கு இல்லையா, அந்த மட்டை வச்சு அடிப்பாங்க. ஒரு 40 அடி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி அபூபக்கர் உமர் காலத்துல அப்படி வேற மாதிரி மாறிடுச்சு. அதாவது செருப்பு என்ன செய்வாங்க, அவங்க அணிஞ்சிருக்கூடிய காலனி வச்சு அடிப்பாங்களாமா. இவர் அடி வாங்கிடுவார், போயிடுவார். மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வருவாரு, அன்பா பேசுறாரு, எல்லாம் ஜோக்கா பேசுறாரு, போயிடுவாரு. மறுபடியும் மதுவோட அழுதுட்டு வந்துருவாரு, மறுபடியும் அடி வாங்கி. இவருடைய பழக்கமே அடி வாங்கிட்டு இருக்க வேலைதான். இதே போல ஒரு சமயம் அவர் அடிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி சொன்னாங்களாமா, அவருக்கு நாசம் உண்டாகட்டும், அப்துல்லாவுக்கு நாசம் உண்டாகட்டும், என்ன எப்ப பார்த்தாலும் வந்து மது அருந்திட்டு வந்து அடி வாங்கிட்டே இருக்காரு என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் திட்டாதீங்க, அவர் திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா, அவர் நல்ல மனிதர் தான், ஆனா அவருடைய செயல் கெட்டது, அதற்காக அடி வாங்கி கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை மிக பிரியம் கொள்ளக்கூடியவர், என் மீது உயிரை வைத்திருக்கக்கூடியவர் அவர், அதனால அவரை திட்டாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த பாசத்தை வைத்திருந்தார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் ஹதீஸில் அதிகமாக பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் அளவு கடந்த பிரியமாக இருந்தார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனும் அப்படித்தான். ஹதீஸில் பார்க்கிறோம், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பிரிய வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், அவங்களும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தையில ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க இல்லையா, அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாக்குவாதத்தில் அப்படி பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னுடைய பாட்டனாருடைய அடிமையின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. இடையில பேசிட்டு இருக்கும்போது, நீங்க யார் தெரியுமா, நீங்க யார் நினைச்சீங்க, என்னுடைய பாட்டனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமையின் மகன் நீங்கள் சொன்னாங்க. யார, உமர அடிமையாகவும் அவருடைய மகன் தான் நீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது இப்னு உமருக்கு கவலையாய் போச்சு. இந்த பேச்சு கேட்ட உடனே மனசங்கடத்தோட வீட்டுக்கு வராங்க. என்ன நம்முடைய தகப்பனரை பார்த்து அடிமை சொல்லிட்டாங்க. அப்ப இப்னு உமர் வீட்டுக்கு வரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, என்னம்மா ஏன் உன்னுடைய முகமெல்லாம் வாடி போயிருக்கு, என்ன காரணம்? என்னுடைய தகப்பன் சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தையே, நான் வந்து ஹுசைனுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட பேசிட்டு இருந்தேன், அவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்கிட்ட. ஆனா அவர் என்னை பார்த்து அடிமையின் மகனேன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டாரு, உங்களை பார்த்து அடிமைன்னு சொல்லிட்டாரு, என்னால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு உடனே அப்படியே சொன்னாரு. உடனே என்ன எதிர்த்தாங்க, உமர் எதிர்த்தாங்க, அவங்கள கையை பிடிச்சாங்க, வாங்க அப்படின்னு. நேரா வேகமா போனாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, அவங்க கையை பிடிச்சாங்க, நேரா போய் என்ன செஞ்சாங்க, ரௌதா ஷரீஃப்னா நிப்பாட்டினாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அடிமையின் நான் ஒரு அடிமை என்பதை உங்களுடைய பேர குழந்தை சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய அடிமை என்பதாக உன்னுடைய பேர குழந்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். ஆகையின் காரணமாக என்னை உங்களுடைய அடிமையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை விட எனக்கு என்ன வேண்டும்? இந்த உலகத்திலே உங்களுடைய அடிமையாக நான் இருப்பதற்கு தகுதியற்றவன் தான். இருந்தாலும் கூட உங்களுடைய பேரை குழந்தை சொல்லிவிட்டார் நீங்கள் அடிமை என்பதாக, இது போன்ற வார்த்தை நான் எப்போது கேட்க முடியும்? இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுடைய அடிமை என்பதாக அழுதார்கள். அங்கிருந்து தேம்பி அழுதார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பிரியம். யாருக்கு? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அதே போன்று நம்ம ஹதீஸ்ல அதிகமா பார்க்க முடிகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளிச்சு போயிருக்குது, நோய் அடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க சௌபான் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, ஏன் உங்களுக்கு உடம்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்களுடைய உடல் எதுவும் சரியில்லையா?
ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதரை போல் தெரிகிறீர்களே என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, யார சொல்லலாம், எனக்கு எந்த நோயுமே கிடையாது, நல்லா தான் இருக்கேன். ஆனா என் மனசுல ரொம்ப நாளா ஒரு பெரிய கவலை இருந்துட்டு இருக்கு, அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு, என்ன சொல்லுங்க அப்படிங்கும் போது, உங்களை விட்டு நான் கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டுன்னு சொன்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா உங்க சபையில உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா எனக்கு மனதிற்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால என்னோட வீட்டுக்கு போயிட்டுன்னு சொன்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, என்னால் இருக்க முடியல. அதுதான் நான் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டுருக்குது, நான் அதனால இப்படி இருக்கேன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மையான காதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே அமைதியா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குனா, வமை யுதில்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின் நபிய்யீன வஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போது உங்களை நான் பார்க்கிறேன், ஆனா மௌத்துங்கிறது நிச்சயம். ஒரு நாள் நான் மௌத்தா போவேன், அதே போல் நீங்களும் மௌத்தா போயிருங்க யா ரசூலல்லாஹ். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய நபி, நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா நாளைக்கு சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க. ஆனா நான் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானான்னு தெரியாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே உங்களை கொஞ்ச நேரம் பார்க்கவில்லை என்று சொன்னால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள், நான் சொர்க்கத்தில் இருக்கிறேனா நரகத்தில் இருக்கிறேன் என்பது தெரியாது. ஒரு கால சொர்க்கத்துக்கு வந்து விட்டாலும் கூட உங்களை பார்க்காமல் நான் எப்படி இருக்க முடியும், அந்த பிரிவை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குறான், வமை யுதில்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின் நபிய்யீன வஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹ் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அதிகம் பிரிவு வைக்கின்றார்களோ அவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவழிகள், உயிர் தியாகம் செய்தவர்கள், நல்லவர்கள், உத்தமர்கள் ஆகிய அந்த மக்களோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தருகிறான். உங்களுடைய கவலை சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால நீங்க உயர்ந்த அந்தஸ்து போயிருவீங்க, ஆனா என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ஆயத்திறக்கின ஒரு சஹாபிக்கு ஆயத்திறக்க சொன்ன, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பிரியம் வைத்தால், அந்த ரசூலை நீங்கள் பிரியம் கொண்டால் ரசூல் எங்க இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் ஆயத்திறக்கிறார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவடந்த பிரியம் கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸில் காண முடிகிறது. இது போன்று அதிகமான விஷயங்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் வைத்திருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அளவடந்த பிரியம் வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள், நம் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் என்பது ஹதீஸில் காண முடிகிறது. சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சகோதரரை நான் காண ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களுடைய சகோதரர் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நபி சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர் என்பது யார் தெரியுமா? பின்னால் ஒரு வருவார்கள், ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள், என் மீது அளவுடன் பிரியம் வைத்திருப்பார்கள், அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது போன்று நம் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பிரியம் வைத்தார்கள் என்பதற்கு நம்ம ஹதீஸில் அதிகமான ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நாளைக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவடந்து பிரியம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam. Ya Nabi salam alaikum, ya Rasul salam alaikum, ya Habib salam alaikum, salawatullahi alaikum. Ashraqal badru alaina fakhtafa minhul fudur, mithla husnika ma ra'ayna qattu ya wajha sururi. Anta shamsun anta badrun anta nurun fawqa nur, anta iksirun wa ghali, anta misbahu sudur. Ya habibi ya Muhammad
يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك صافي المبرد بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الحسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئات عالم سر وأخفى مستجيب الدعوات رب ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي